ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு தமிழ்ட்ரிக் யூடியூப் சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் நோட்ஸில் மியூசிக்கை வந்து ஆட் பண்ணுற மாதிரி புதுசாக வந்து அப்டேட் வந்து பண்ணியிருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய நோட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மியூசிக்கை வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. அப்படி ஆட் பண்ணியிருக்கும் போது அந்த மியூசிக்ஸ் அந்த நோட்ஸில் ஆட் பண்ணியிருக்க அந்த மியூசிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து காமிக்கும். அப்படி காமிக்கும் போது மற்றவங்களுடைய நோட்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நோட்ஸில் இருக்கக்கூடிய அந்த மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஆகாது. இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து ப்ளே ஆகி ஓடிக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஆகி ஓடாது. அது என்ன காரணத்தினால உங்களுக்கு வந்து அந்த நோட்ஸில் இருக்கக்கூடிய அந்த மியூசிக் வந்து ப்ளே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் இப்போ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்குள்ள வந்துட்டு வீடியோவாக வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ட்டு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தொடர்ச்சியாக நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டு இருக்கும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நோட்ஸில் மற்றவங்க ஆட் பண்ணியிருக்கக்கூடிய மியூசிக் சம்ஒன் ஆட் பண்ணியிருக்கக்கூடிய மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளே ஆகாது. இந்த பிரச்சனை எதனால் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ஐடியில் மியூசிக் வந்து ப்ளே ஆகுது. என்னுடைய இன்னொரு ஐடியில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஆகலை. அதை வந்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஹோம்க்கு வந்துட்டு மெசேஞ்சர் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். மெசேஞ்சர் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்றவங்க ஆட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த மியூசிக் அந்த நோட்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு உள்ளே போகும்போது அந்த மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே வந்து ஆகாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒருத்தவங்க ஆட் பண்ணியிருக்கான் பாருங்கள். நான் தான் என்னுடைய இன்னொரு அக்கௌண்ட்டில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதை வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஆகாது. உங்களுக்கு எப்படி வந்து வரும், ப்ளே ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வேறு மாதிரி வரும். நான் சைடில் வந்து ஷோ பண்ணியிருக்க பாருங்க. இது போல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஆகி அந்த மியூசிக் வந்து ஓடிக்கிட்டு இருக்கும். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லாமல் அந்த மியூசிக் ஐக்கான் மட்டும் இருக்குது. ஆனால் அந்த மியூசிக் வந்து ப்ளே ஆகலை. இது என்ன ரீசன்னால உங்களுக்கு ப்ளே ஆகலை அப்படின்னா, உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் அந்த மியூசிக் ஐக்கான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்திருக்காது. அந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் வந்திருக்காது. அந்த நோட்ஸில் மியூசிக் ஐக்கான் வந்து வந்திருக்காது. அந்த நோட்ஸில் மியூசிக் ஐக்கான் வந்தால் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது போல் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுடைய சம்ஒன் மியூசிக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஆகும். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் நோட்ஸில் அந்த மியூசிக் ஐக்கான் இருந்தால் தான் மற்றவங்களுடைய நோட்ஸில் இருக்கக்கூடிய அந்த மியூசிக் வந்து ப்ளே ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து எனக்கு வந்து மியூசிக் யுவர் நோட் அப்படின்னு பாருங்கள். அதில் ப்ளஸ் இருக்குது. அதை கிளிக் பண்ணிட்டு உள்ளே போகிறேன். உள்ளே போனால் இப்போ வந்திருக்க புதிய அப்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மியூசிக் ஐக்கன் ஆட் பண்ணுற மாதிரி அந்த பேஜ் வேறு மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ அந்த ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனோடனே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அந்த பேஜ் அப்படி இருக்குது. அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது அப்டேட் பண்ண பிறகு வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருந்திருக்கும். அது வந்து நான் உங்களுக்கு சைடில் ஷோ பண்ணிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படி இருக்கும். உங்களுக்கு புதுசாக வந்திருந்தால் அந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். இப்படி இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுடைய மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஆகும் நோட்டில். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் இது அப்டேட்ஸ் எதனால் வரல அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுடைய இன்ஸ்டாகிராம் வந்து அப்டேட் வந்து பண்ணியிருக்க மாட்டீங்க. அதனால் உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஆப்பை வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்டேட் வந்து பண்ணுங்கள். நீங்கள் அப்டேட் பண்ணாததுனால கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா வரும். அதனால் உங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஆப்பை வந்து நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி உங்களுடைய இன்ஸ்டாகிராமை பீட்டாவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பீட்டாவில் ஜாயின் பண்ணால் தான் இன்ஸ்டாகிராம் சைட்லேருந்து அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு ஃபியூச்சரும் உங்களுக்கு சீக்கிரமாக வந்து சேரும். அதனால் நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஆப்பை வந்து அப்டேட் வந்து பண்ணிக்கோங்க. பீட்டாவில் ஜாயின் பண்ணிவிட்டு அப்டேட் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து நான் கொடுத்துக்கிறேன். பீட்டாவில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படி சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நான் அப்டேட் வந்து கொடுத்துக்கிறேன். அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஃபார் ஃபியூச்சர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நான் சொன்னது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.